டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. எம்ஏ பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சரா வந்து ஆயிட முடியாது. அதே மாதிரி எம்எஸ்சி பிஎட் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு சயின்ஸ் டீச்சரா வந்து ஆயிட முடியாது. ஓகேவா? அப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரு மேஜர்ல நல்லா நாலேஜபிளா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல +1 +2க்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸ் ரெண்டுக்குமே வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு 20% 25% மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, மற்றபடி எல்லாமே வந்து ஓகே தான், காமன் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க ஓல்டு சிலபஸையும் நியூ சிலபஸையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அட்வான்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நல்லா போட்டால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிடிஆர்பி தமிழுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்டையுமே வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தமிழ் எம்ஏ பிஎட் படிச்ச, அதாவது தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா வந்து ஆகிட முடியாது. ஓகேவா? அப்போ தமிழ்ல யாரு ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து தமிழ் டீச்சரா வந்து ஆக முடியுது. அதுலயுமே வந்து தமிழ்ல ஃபுல் அப்டேட்டா வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கியம், இலக்கணம், அகநானூறு, புறநானூறு, இந்த மாதிரி ஓவராலா வந்து தமிழ்ல என்னெல்லாம் வந்து அப்டேட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஆசிரியரா வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ், இப்போ ஓல்டு சிலபஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நியூ சிலபஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட் இருக்கு. அந்த 10 யூனிட்டுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து நல்லா கட்டிங்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மொழி வரலாறு. இந்த மொழி வரலாறை பொறுத்த மட்டும் திராவிட மொழினா என்ன, அதே மாதிரி தமிழ் மொழியின் சிறப்பு தன்மைனா என்ன, கிளை மொழினா என்ன, இந்த மாதிரி ஒரு 4 டாபிக் தான் இருக்கு. இந்த 4 டாபிக்கை நல்லா டீட்டெயிலா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இருக்கும். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த மட்டும் சங்க இலக்கியமும் சங்கம் அறிவிய கால இலக்கியமும், இதுல வந்து 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு நூல்கள், அகநானூறு, அதாவது அகநூல்கள்னா என்ன, புறநூல்கள்னா என்ன, அகப்புற நூல்கள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டாபிக் கேட்டிருக்காங்க. இதுலயுமே வந்து இதனுடைய சிறப்பம்சங்கள் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து கேட்கலாம், 8 தொகை 10 பாட்டு இதை மட்டும் நம்ம வந்து போகஸ்டா படிச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். நம்ம ஸ்கூல் புக்ல 6ஆம் வகுப்புல வந்து ஒரு பேசிக்கான அப்டேட் வந்து இருக்கும். அதே மாதிரி 7, 8, 9, 10, 11, 12 இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் போக போக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு தமிழ் டீச்சரா வந்து நம்ம வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 8 தொகை இருக்கு அப்படின்னா இந்த 8 தொகை டாபிக் வந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புலையுமே வந்து எங்கெல்லாம் வந்து கவர் ஆகுதோ, என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ்டா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்ப 8 தொகை இருக்கு அப்படின்னா 8 தொகையை மட்டும் நம்ம வந்து படிச்சுட்டு விட்டுருவோம். ஆனா இது நம்ம எழுத போற எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் 3 பொறுத்த மட்டும் காப்பியங்கள். ஸோ காப்பியங்கள் அப்படின்னு வந்தாலே ஐம்பெருங்காப்பியம்னா என்ன, ஐஞ்சிறுங்காப்பியம்னா என்ன, புராணங்கள், பிற்கால காப்பியங்கள், கம்பராமாயணம், பெரிய புராணம், நலவெண்பா, தேம்பாவணி, சீராபுரம்னா என்ன, ஏசு காவியம்னா என்ன, ஏசு காவியம்னா என்ன, இதனுடைய ஆசிரியர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, மைய பொருள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து A to Z எல்லாத்தையுமே வந்து நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க தமிழ் டீச்சரா ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்க நல்லா ஃபோக்கஸ்டா படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், காலேஜ்ல வந்து ப்ரொபோசரா இருக்கேன், எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்ல தெனாவெட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க என்னதான் தெரிஞ்சிருந்தாலுமே மறுபடியும் நீங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி ரிப்பீட்டடா படிக்கும்போது மட்டும்தான் வந்து நிறைய டேட்டா வந்து கேதர் பண்ண முடியும் அண்ட் லிசன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து யூனிட் 4 பொறுத்த மட்டும் பக்தி இலக்கியம். இந்த பக்தி இலக்கியத்தை பொறுத்த மட்டும் 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி இவற்றுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கு, இவற்றுடைய ஆசிரியர்களுடைய சிறப்பு தன்மைகள் என்ன, எந்த வருஷம் வந்து பதிப்புகள் இருக்கு, எந்த வருஷம் வந்து உரையாற்றினாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சித்தர் பாடல்கள், தாயுமானவர், பட்டினத்தார், அருணகிரிநாதர், வள்ளலார்,
இவங்களுடைய படைப்புகள். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நூல்கள் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த நூல்களுடைய சிறப்பு அம்சம் என்ன, கருப்பொருள் என்ன, மைய கருத்து என்ன, எந்த வருஷம் வந்து இவங்க வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அழகு 5 சிற்றிலக்கியம். ஸோ சிற்றிலக்கியத்தை பொறுத்த மட்டும் 96 வகை சிற்றிலக்கியங்கள், அதனுடைய அறிமுகம். அப்போ களம்பகம்னா என்ன, உலானா என்ன, தூதுனா என்ன, பிள்ளை தமிழ்னா என்ன, குறவஞ்சினா என்ன, பல்லுனா என்ன, இவற்றினுடைய ஆசிரியர்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, என்னென்ன நூல்கள் வந்து எழுதினாங்க, தமிழுக்கு செய்த தொண்டுகள் என்ன, இப்படிங்கிற மாதிரி பல வகைப்பட்ட எல்லா தன்மைகளுமே வந்து இதுல நம்ம போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தனி பாடல்கள், கலமிக புலவர், ஔவையார், கம்பர், ராமச்சந்திர கவிராயர், பலபட்டுடை சொக்கநாத புலவர், இவங்களுடைய சிறப்பம்சங்கள். தமிழை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழுக்கு வந்து தொண்டாற்றிய அறிவியல் அறிஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுடைய பிறந்த இடம், அதே மாதிரி இறந்த இடம், எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த நூற்றாண்டை சார்ந்தவங்க, இவங்க வந்து எந்தெந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தமிழை பொறுத்த மட்டும் நீங்க எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். படிச்சதை திரும்ப திரும்ப படிக்கணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட மார்க் வந்து மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நூல் இருக்கும், அந்த நூலை வந்து பல வகையான மையக்கருத்து இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் 6 பொறுத்த மட்டும் இக்கால இலக்கியம். ஸோ இதுல வந்து கவிதைனா என்ன, சிறுகதைனா என்ன, புதினம்னா என்ன, நாடகம்னா என்ன, விருதுகள்னா என்ன, ஸோ இதுல வந்து நிறைய டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ கவிதை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை, அதாவது உடுமலை நாராயண கவி, அப்துல் ரகுமான், ஈரோடு தமிழன்பன், அடுத்து வைரமுத்து, இந்த மாதிரி அறிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகள். ஸோ கவிதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த கவிதையினுடைய மைய கருத்து என்ன, அதே மாதிரி அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் தமிழ் படிச்சிருக்க எல்லாருமே வந்து தமிழ் அந்த மனப்பாட நூல்களே நமக்கு வந்து தெரியாம தான் இருக்கும். அப்போ அதை எழுதுனது யாரு, எந்த வருஷம் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாரதியார், பாரதிதாசன், இவங்க ரெண்டு பேருமே வச்சு நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ இது போக இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கள பத்தியுமே வந்து A to Z வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து சிறுகதையை பொறுத்த மட்டும் வந்து வாவேசு ஐயர், புதுமை பித்தன், அதே மாதிரி BS ராமையான், வள்ளிக்கண்ணன், சூடாமணி, எக்ஸெட்ரா. ஸோ இதை பத்தியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். புதினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஜெயகாந்தன், கல்கி, ஜானகிராமன், இந்திரா பார்த்து சாரதி, பாமா படைப்புகள், இவங்களுடைய படைப்புகள், இவங்க எந்தெந்த நூல்களை எந்த வருஷம் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது மனநமணியம் சுந்தரனார், சங்கரதாஸ் சுவாமிகள், பம்பல் சம்பந்த முதலியார், CN அண்ணாதுரை, கலைஞர் மு கருணாநிதி, அதே மாதிரி RS மனோகர் படைப்புகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். விருதுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தமிழக அரசு வழங்கிய விருதுகள், ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற விருதுகள், படைப்புகள். இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து இப்போ தமிழ்ல எந்தெந்த நூல்கள் வந்து சிறப்பா இருக்கோ அதுக்கு தமிழ்நாடு அரசுமே வந்து விருது வந்து வழங்கினாங்க. அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருதுமே வந்து கொடுத்தாங்க. அப்போ இப்போ ரீசெண்டா என்னென்ன அப்டேட் இருக்கோ அதையுமே வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த நூல்கள் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கு, அது என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்க, என்ன பர்பஸ்க்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்க நல்லா ஒரு தெளிதல் தன்மையோட தெரிஞ்சா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்க சும்மா ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஓகே? அதே மாதிரி இலக்கணம், அழகு 7 இலக்கணம். இந்த இலக்கணத்தை பொறுத்த மட்டும் தமிழ்ல நம்ம UG PG படிக்கும் போதே வந்து இலக்கணத்துல மட்டுமே நம்ம வந்து அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இலக்கணத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப டஃப்பாக தான் வந்து கேட்பாங்க எப்போதுமே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 5 இலக்கணம்னா என்ன, எழுத்து, சொல், பொருள், அகப்பொருள், புறப்பொருள், யாப்பு, அணி இலக்கணம், எக்ஸெட்ரா, தொல்காப்பியம், நன்னூல், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருந்து இலக்கணம் வந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இலக்கணம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எல்லாருமே வந்து இந்த 10 யூனிட்லுமே வந்து யூனிக்கா வந்து இருக்க முடியாது. அதே மாதிரி இலக்கணத்துல நீங்க நல்லா ஸ்பெசிபிக்கா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா மற்ற யூனிட்டை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி
உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஓகே, அடுத்து யூனிட் 8 பொறுத்த மட்டும் வந்து திறனாய்வு. இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த யூனிட்ல என்ன கவர் ஆகுது, ஓவரால் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து யூனிட் 9 நாட்டுப்புறவியல். இதுலயுமே வந்து பாடல்கள், கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், விளையாட்டுகள், சடங்குகள், நம்பிக்கைகள், திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், இந்த மாதிரி நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லா இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, அதனுடைய கல்ச்சர்ஸ் என்ன, எதுக்காக நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்றோம், அதே மாதிரி ஓவரால் இந்தியாவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, அது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு ஃபெஸ்டிவலை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ஃபெஸ்டிவலை வந்து ஜஸ்ட் எதுக்காக வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 10 பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தொடர்புடைய பிற நூல்கள். ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழி வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம தனித்திங்கக்கூடிய ஒரு மொழி. அப்போ தமிழ் மொழியை வச்சு இந்த உலகத்துல உள்ள மற்ற மொழிகள் எல்லாமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ தமிழோடு தொடர்புடைய பிற நூல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவரால் எல்லா டீட்டெயிலுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து இதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படங்கள், இணைய தமிழ், கணினி தமிழ், அறிவியல் தமிழ், தொல்லியல், இந்த மாதிரி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் ஒரு 10 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 10 யூனிட்ல கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து ஒரு 6 யூனிட்டோ 7 யூனிட்டோ வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம எதையுமே வந்து இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒமிட் பண்ணிட முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து மேஜர்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி படிச்சிடலாம், பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து தமிழ் டீச்சரா வந்து ஆயிட முடியாது. ஸோ தமிழ்ல யாரு பர்ஃபெக்டா வந்து தமிழ்ல அப்டேட் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆக முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பா தமிழ் மேஜருக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து இப்போ தமிழ் தகுதி தேர்வான டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக இது முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து மேஜர் டெஸ்ட் வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தகுந்த மாதிரி அப்ப இருந்து இப்போ கரண்ட்ல என்ன அப்டேட் இருக்கோ அது வரைக்குமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி பிஜிடிஆர்பி சிலபஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கு வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎட் ஸ்டூடெண்ட், எம்எட் ஸ்டூடெண்ட், எம்ஏ தமிழ் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.